6 சீட்டு கொடுக்காம 8 சீட்டு நம்ம கேட்டுக்கார் போல, 8 10 தரமாட்டேன், 5 தான் 6 தான் சொன்னதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்னப்பா யாரை சொல்கிற, உங்களை சொல்லங்க, நான் எனக்குள்ளேயே புலம்பிக்கிறேன்ற மாதிரி புலம்புறாரு. ஆனால் உண்மை என்ன, இவர் சொல்கிறதெல்லாம் திமுக நோக்கி தானே சொல்கிறாரு. எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி சொல்கிறாரு, என் வளர்ச்சியை தடுத்து விட்டார்கள், எங்கள் அடையாளத்தை இது பண்ணார், அது இதுன்னு. யார் நீங்கள் தானே அழிச்சுக்கிட்டீங்க. வேங்கை வயல் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை பெருசாகணுமா வேணாமா, மக்கள் பக்கம் நிற்கணுமா வேணாமா, ஒரே ஒரு அடையாளப்பூர்வமான போராட்டம் நடத்திட்டு நாங்களும் போராட்டம் நடத்தினமேன்ட்டு ஒதுங்கிட்டீங்க. அந்த இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்றீங்க, திருமாவளவனுக்கோ இல்லை சிபிஎம்முக்கோ? அது பிரச்சனை இல்லை. 5 சீட்டு வாங்கின்னு வெளியே போய் என்ன பேச. போன தடவைன்னா பாஜக உள்ள வந்துடுன்னு சொன்னோம், நம்பினாங்க பத்திரிகைக்காரன் முன்கடை. இப்போ போனவொடனே அவன் கேட்குறான், என்ன சார் பாஜக உள்ளே வருதா, தடுத்துட்டிங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்னா 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்களான்னு அர்த்தம். ஸோ இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த சசிகலாவும் ராமதாஸும் நேற்று வந்து கூட்டணி போட்டிருக்காங்க சார். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பேருக்கு, இவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் லெட்டர் அடைச்சு, இவர் வந்து பிஃபார்மில் சைன் பண்ண முடியுமா? மாம்பழ சின்னத்துக்கு பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சசிகலாவோட கூட்டணி வச்சு முடியும்? ஓபிஎஸ்க்கு அவருடைய நோக்கமே சுயநலம் தான். ஒருத்தரை ஆளாக்கி முதலமைச்சராகி எல்லாம் பண்ணால் அந்த கட்சியை கவுக்குற வேலையை பார்த்துட்டு கட்சிக்குள்ளே இருக்கும் போதே திமுகவுடைய கோடாரி கம்பாக வேலை செஞ்சார். எல்லா வேலையும் செஞ்சு கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிச்சோன்னா சுற்றி இருந்தார். அப்படியே எப்படியாவது உள்ளே பூந்துலாமான்னு அவங்க தான் எப்படியாவது உள்ளே பூந்துரு சொன்ன அசைன்மெண்ட்டை பண்ணுன்னு அங்கே கதவை மூடிட்டாங்க, திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி எதுவும் பண்ண முடியாமல் திமுகலே வந்து சேர்ந்தார். எம்ஜிஆர் காலத்துலையும் ஜெயலலிதா காலம் இல்லாத நெருக்கடியெல்லாம் அதிமுக சந்தித்த பிறகும் அந்த அதிமுக தன்னை தகவமைச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஆகி இன்றைக்கி நிற்கிது. 170 தொகுதி நிற்க போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பொறுக்க முடியாமல் பர்சனலாக இதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி. இவர் ஒரு ஆள் தான் இவ்வளோ பிரச்சனை. இதே இந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்திருந்தா கொண்டு போய் திமுக சேர்த்துருப்பார் கட்சியை. செங்கோட்டை இருந்திருந்தா கொண்டு போய் தாவாய்களை சேர்த்துருப்பார். வேறு யார் இருந்தாலும் அது நடந்திருக்காரு. இவர் இந்த ஆள் ஒரு ஆள் இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அந்த கோபம் தான். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அப்துல் முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கட்சி தொடங்கி 25 ஆண்டுகளாகியும் போராடி தான் தொகுதிகளையும் நிதிகளையும் பெறுவோம்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார். கடந்த 5 வருடங்களாக மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளால் அவலப்பட்டாங்க சார். இதுக்கெல்லாம் போராடாமல் இப்போ சீட்டாக குறி வச்சு இந்த வார்த்தையை சொல்கிறாரு சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நம்மை முடக்க பார்க்கிறார்கள், நம்மை வளர விடவில்லை, நம் வளர்ச்சியை பொறுக்க முடியவில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யாரை நோக்கி சொன்னான்னு தெரில, திமுகவை தான் சொல்கிறார் போல். அதானே உண்மை. 6 சீட்டு கொடுக்காம 8 சீட்டை நம்ம கேட்டுருக்கார் போல், 8 10 தரமாட்டேன், 5 தான் 6 தான் சொன்னதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்னப்பா யாரை சொல்கிற, உங்களை சொல்லங்க, நான் எனக்குள்ளேயே புலம்பிக்கிறேன்ற மாதிரி புலம்புறாரு. ஆனால் உண்மை என்ன, இவர் சொல்கிறதெல்லாம் திமுகவை நோக்கி தானே சொல்கிறாரு. என்ன புலம்புறாரு, எங்களை வளர விடவில்லை, உங்கள் வளர்ச்சியை யார் தடுத்தது, உங்களுக்கு எத்தகைய வாய்ப்பு எல்லாம் வந்தது, மக்கள் நல கூட்டணியாக சேர்ந்தீங்க, ரைட்டு. அதற்கு பிறகு அப்பா இறந்தோன்னா தலைமை பொறுப்பு வராரு ஸ்டாலின். அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தேவைப்படுது, ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குது. யாரும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதுக்கு உங்களெல்லாம் வாரி அணைச்சிக்கிறார். வந்த உடனே காங்கிரஸ் எல்லாம் கேட்ட சீட்டு கொடுக்குறாரு. 2 வச்சிங்க 2 வச்சிங்க அப்படி இப்படின்னு. அதற்கு பிறகு ஒரு பெரிய படம் காமிக்கிறீங்க, ராகுல் காந்தி தான் பிரதமர் அதுன்றீங்க, எல்லாம் ஓகே, பெருவெற்றி, முதல் இதே வெற்றி. அந்த சந்தோஷத்தோட 2021 தேர்தல் 10 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுக, அதில் கடைசி 4 வருடம் அறிமுகமே இல்லாத ஒரு முதல்வர். ஜெயலலிதா மாதிரி கரிஷ்மா லீடர் கிடையாது. அது அடிமை, அது இது லொட்டு லொசுக்கு, இது எல்லாத்துக்கும் பார்த்தா அந்த வெற்றி எது, 50% வாக்குகள் வாங்கி 2019 எம்பி சீட்டு ஜெயிச்சது. இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு 10 சீட்டு ஜெயிக்கும் அதிமுக கூட்டணி என்டிஏ. 220 சீட்டு 96 மாதிரி ரிசல்ட் வரும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னா பெரிய அளவு வெற்றி வரும்னு வந்துச்சா? வெற்றி வந்துச்சு. அதுலேயும் டிடிவி தினகரனை சேர்த்துருந்தா 25 தொகுதி, கமலஹாசன் இல்லைன்னா இன்னொரு 25 தொகுதி, இப்படிலாம் பல காரணிகள்னால ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ வெற்றின்றது நிச்சயம் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் தான் திமுக ஒரு முடிவுக்கு வருது, நம்மளுடைய வெற்றி பெருவெற்றி கிடையாது, கூட்டணி கட்சிகளை மண்டைய கருவினா தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அதிமுக இன்னும் வீழ்த்தப்படாத சக்தியாக இருக்குது. அப்போ அதிமுக வீழ்த்தன்னு என்ன பண்ணணும், போட்டு அடிக்கணும். அதிமுக ஒன்றும் இல்லை பாஜக தான் இது பண்ணுதுன்னு, அது ஏற்கனவே அடித்தாச்சு. ஆனால் என்டிஏ 39% ஓட்டு, இது வளர்ச்சியை நோக்கி தான் நகரும்.
அப்போ என்ன பண்ணுறது? உடைக்கணும். கூட்டணி உடைச்சா தான் நம்ம தேர முடியும். கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணுறாங்க. இந்த பக்கம் கூட்டணியை உடைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்தே கோடாரி கம்புகளை எடுக்கிறாங்க. ஓபிஎஸ் மற்றவர்கள் ஈவன் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட கூட்டணி உடைக்கிறதுக்கான இதாக பயன்படுத்துகிறாங்க. கடைசியில் இவங்க எதிர்பார்த்த மாதிரி கூட்டணி உடைஞ்சது. லாபம். கூட்டணி உடைஞ்சு அதிமுக இனி எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தனியாக நிற்கிறாங்க. அந்த டைமில் இவர் திருமாவளவனோ மார்க்சிஸ்டெல்லாம் தனியாக நிற்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்திருக்கும். இவர்கள் அதையும் பண்ணலை. அவருக்கு அறிவுரை சொன்னார். அவர் தான் இன்றைக்கி புலம்புறாரு. என்னென்ன அறிவுரை சொன்னீங்க? தனியாக நில்லுங்க, பிஜேபி கூட போகாதீங்க. சரி, நான் தனியாக நிற்கிறேன், நீ வா. நாங்கள் இங்கே பிஜேபி உள்ளே வராமல் தடுத்துன்னுக்குறோம், நீங்கள் தனியாகவே நில்லுங்க அப்படிலாம் சொல்லி 2 எம்பி வாங்கி ஜெயிச்சிங்க, எல்லாம் ஓகே. அதுலேயே 3 தொகுதி கேட்டீங்க. 1 பொது தொகுதி கேட்டீங்க. அப்பவும் பொது தொகுதி உங்களுக்கு தரல. இது ஓகே. இந்த 5 ஆண்டு காலத்தில் சிபிஎம், விசிகா, சிபிஐ 3 பேரும், காங்கிரஸ் எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு ஜால்ராவாக தான் இருக்கும். அது ஒரு தனி இதுவே கிடையாது. அதில் பாதி பேர் அங்கேயே சேர்ந்துருவாங்க அந்த கட்சியிலேயே. பீட்டர் அல்போன்ஸ்லாம் எப்போ சேர்ந்தார் தெரியுமா? திமுகவில் 2006 சேர்ந்துட்டாப்புல. இப்போ வரைக்கும் வெளியே வரல அவர். அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இதில் இவர்கள் 3 பேரும் இவர்களுடைய அடையாளங்களை இழக்கிற அளவுக்கு இவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி சொல்கிறாரு, என் வளர்ச்சியை தடுத்து விட்டார்கள், எங்கள் அடையாளத்தை இது பண்ணாங்க, அது இதுன்னு. யார்? நீங்கள் தானே அழிச்சிக்கிட்டீங்க. வேங்கை வயல் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை பெருசாகணுமா வேணாவா? மக்கள் பக்கம் நிற்கணுமா வேணாவா? ஒரே ஒரு அடையாளப்பூர்வமான போராட்டம் நடத்திட்டு நாங்களும் போராட்டம் நடத்தணுமேன்ட்டு ஒதுங்கிட்டீங்க. 2வது, இந்த ஆட்சியில் தொடர்ந்து முறைகேடுகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதை பழக்கம், டாஸ்மாக்கு, கஞ்சா, பள்ளிகள் பக்கத்துலேயே கஞ்சா சாக்லேட்டு, மெத்து. திமுகவுடைய அயலக இவரே ஒருத்தர் பெரிய அளவில் மாற்றுறாரு. இந்த மாதிரி விவகாரங்கள் எதுக்காவது இவங்க குறைந்தபட்சம் குரல் கொடுத்தாங்களா? அந்த 3 பேருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்புறம் ஊழலில் இவர்களே குற்றம் சாட்டிய செந்தில் பாலாஜி அப்புறம் திமுக சென்டர். சரி, அவங்க வாஷிங் மிஷினில் போட்டாங்க, வெளுத்துட்டாங்க. அவர் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு சிஎம். நீங்கள் ஏன் முட்டு கொடுத்தீங்க? செந்தில் பாலாஜி கைதுன்றது முறையான கைது. அது என்ன சொன்னீங்க நீங்கள்? இடியை வைத்து பழி வாங்குகிறார்கள். ஒரே இது பாஜக 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 பண்ணீங்களா இல்லையா? அப்போ உங்கள் வளர்ச்சியை நீங்களே தடுத்துட்டீங்க. அப்போது ஊழலுக்கு எதிரானவர்கள் இவர்கள்ன்ற பிம்பம் முதல்ல உடையுது. மணல் கொள்ளை பெரிய பிரச்சனையாக வருது. வாயை திறக்கணும். அதில் ஏதாவது பண்ணுங்க, எதையுமே கேட்டுக்கல. கனிம வள கொள்ளை இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வாயை ஏதாவது திறந்தாங்களா 3 பேரும்? சார், நேற்று மனோ தங்கராஜ் வாயை திறந்துருக்காரு சார். இல்லவே இல்லைன்னாரு. அப்படி சொல்லியிருக்காரு சார். இதே அதிமுகலேருந்து பேசியிருந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க சார். அவர் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகளை பேசியிருக்காரு. வந்துச்சா வெளியே? வராது. சிவி சண்முகம் லைட்டாக பேசிட்டாருன்னா அப்படியே பெண்ணியவாதிகள் எல்லாம் பொங்கி வந்துடுவாங்க. இதை விட மோசமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு திமுக இருக்கிற பேச்சாளர்கள் பேசாத பேச்சா? டிவி கேட்க அர்த்தம் சொன்னாங்களே, அப்போல்லாம் கோவம் வரல. நயனா நாகேந்திரன் திரிஷா பற்றி சொன்னதுக்கு அப்படி பொங்கினாங்க. மாதர் சங்கத்திலேருந்து எல்லாம் திமுகவுடைய அமைச்சர்களே சொன்னாங்களே டிவி கேட்க அர்த்தம். அன்னைக்கெல்லாம் அந்த நடிகைக்கு அவமானம் வரலையா? புதுசாக மாற்றம் வந்தால் அவங்கள வரவேற்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மார்க்சிஸ்டுகள் என்ன பண்ணீங்க? அதை எதாவது பண்ணீங்களா? சரி, மக்களை பாதிக்கிற விஷயங்கள், மழைநீர் பிரச்சனை, வடிகால். இப்போ சென்னையில் 4000 கோடினாங்க, ஒன்றுமே இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எத்தனை போராட்டம் சிபிஎம் நடத்துச்சு? எத்தனை இது விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாங்க? விடுதலை சிறுத்தைகளே பாதிக்கிற விஷயத்தில் கொடியேற்ற விடல எங்களை. எவ்வளோ புலம்புனீங்க? அதில் ஏதாவது போராட்டம் அது கண்டிப்பாக பேசுகிறீங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏதாவது பண்ணீங்களா? இது எங்கள் வேலையே கிடையாதுன்னு ஒதுக்கி விட்டாங்க. எதாவது பண்ணீங்களா? சாதி ஆணவ படுகொலை, அதுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும்னு சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் சட்டசபையிலே பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. முடியவே முடியாதுட்டார். எதாவது பண்ணீங்களா? எதாவது போராட்டம் நடத்துனீங்களா? அந்த மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. இந்த ஆட்சியில் தான் தலித் மக்களுக்கு எதிராக, பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகம் அப்படின்னு ஆய்வறிக்கையே வந்தது. என்ன பண்ணீங்க? அவங்க பக்கம் தானே நிற்கணும். நின்னீங்களா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 13 நாள் நடக்குது. பேருக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்க. வேறு ஏதாவது அந்த மக்களை அடித்து விரட்டினப்போ கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டார், எதாவது கண்டிச்சிங்களா? இல்லை அடித்து விரட்டப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது நின்னீங்களா? சிபிஎம் நின்றுச்சா?
மாஞ்சோலை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க அந்த மக்களை. அவங்களுக்கு ஏதாவது துணையாக போய் நின்னீங்களா? ஒருத்தன் பல்ல பிடுங்கிறதுக்குன்னே ஒரு ஐபிஎஸ் வந்தான். அவனுக்கு எதிராக என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த வழக்கு விஷயமாவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால தான் சேர்த்து வச்சு இப்போ அழுத்தம் கொடுக்குறாங்களா சார் திமுகவுக்கு? என்ன அழுத்தம் அப்போ கொடுக்குறாங்க? பேச முடியல, அதனால நம்ம சீட்டு கேட்டு நம்ம சுயநலமாக முணங்குறாங்க. இருக்கலாம். என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க? முணங்குறாங்க. ம். ஐயோ நாதா 5 சீட்டு கொடுக்குறேன்றியே, நான் ஓகே, வெளியே போய் எப்படி சொல்லுவேன், அசிங்கமாக பேசுவான். அந்த இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்றீங்க? திருமாவளவனுக்கோ இல்லை சிபிஎம்முக்கோ அது பிரச்சனை இல்லை. 5 சீட்டு வாங்கின்னு வெளியே போய் என்ன பேசுறது? போன தடவைன்னா பாஜக உள்ளே வந்துடுன்னு சொன்னோம், நம்பினாங்க பத்திரிகைக்காரன் மக்கள். இப்போ போனவொடனே அவன் கேட்குறான், என்ன சார் பாஜக உள்ளே வருதா, தடுத்துட்டிங்களா அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்களான்னு அர்த்தம். ஏப்பா சும்மா இருப்பா நீ வேறு அப்படின்னு. வேறு என்ன பண்ண முடியும்? துணிச்சலாம் மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டார வாங்கிட்டு, பாஜக உள்ளே வந்துடும் அது இதுன்னு. திரும்பலாம் பேசுவாப்புல அப்படியே மெதுவாக. சனாதன சக்திகள் மதசார்பற்ற அணிகளை வீழ்த்துகின்ற இந்த நாட்டிலேயே மக்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோட பல்வேறு ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று வந்துவிட்டால் திராவிட மாடல் 2.0 வெற்றி பெற வேண்டும். சனாதன ஆர்எஸ்எஸ் வர்ணாசிரம சக்திகள் தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோட நாங்கள் இந்த 5 தொகுதிகள் 5 தொகுதி வந்து இவ்வளோ பெரிய கதையாக சொல்லுவீங்க? இவ்வளோ கதையாக சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டரும் கம்யூனிட்டின்னு கேட்டு மைக்கை சுற்றின்னு போயிடுவான். இவங்க ஜாலியாக அப்புறம் 5 தொகுதி வேற என்ன தலைவரை பார்த்து அதெல்லாம் பார்த்து ரொம்ப பண்ணிக்கலாம். நீ வழக்கம் போல் அதை சொல்லிட்டு பாஜக உள்ளே வந்துடும் அந்த வார்த்தையை விட்டுற போகிற. அடிமை அதிமுகன்னு சொல்லணும். டெல்லியில் தான் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிடணும், மறந்துடக்கூடாது. என்ன அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் தலைவர், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பாருங்கள். இப்போ டெல்லி அட்டாக் பண்ணி எல்லாரும் அதிமுக அவர் அங்கே அடகு வச்சுட்டாரு, சிஎம் சொல்கிறாரு. நேரு நேற்று இது வந்து அதிமுகவா இல்லை வந்து அமித்ஷா அதிமுகவான்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. இல்லை சார், ஏன் சார் குறிப்பாக டெல்லியை மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க? ஏன்னா இவங்க காலத்தில் இப்போ நேருக்கு தெரியாதது இல்லாமல் இருக்காது சார். கருணாநிதி அங்கே போய் அவங்க மகளுக்காக பேசுனதெல்லாம் தெரியாமல் இருக்காது. குறிப்பாக அதிமுகவை அட்டாக் பண்ணணும் டெல்லியை சார் இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரியாதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிறதெல்லாம் ஜென்சி அது இதுன்னு அதனால உருட்டுறாங்க. இவர்களை வீரர்கள் போல் காமிச்சிக்கிறாங்க. வெள்ளை கூட பிடிச்சது பிரதமரை பார்க்க இங்கேருந்து ஓடினது இப்போ சொல்கிறேன். இடி ரைடு ஒன்று ஓடினார்ல, சிஎம் பார்க்க போனார்ல. இங்கே பிரதமர் வந்தப்போ 3 தடவை பார்க்கல. புரோட்டோகால் பிரகாரம் வரவேற்க போனோம். நான் யாரு அப்படின்ட்டு. குறிப்பாக அமித்ஷாவை பார்க்க போனால் அவங்க கதற மாதிரி இருக்கு சார். ஆமாம், ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இல்லைன்னு இவங்க நல்லா தெரியும். அவரு போகிற அஜெண்டா வேறு, எடப்பாடி போகிறது இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் இந்த அதிகாரி ஓவரால் கலெக்ட் பண்ணுறாருல கட்சிக்காரங்கிட்ட, அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய இதை கன்ஜஸ்டடை கொண்டு போய் அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் இதுன்னு அவர் ஒரு ஐபி ரிப்போர்ட் எடுத்து வச்சுருப்பார். ஆனாலும் கட்சிக்காரங்க கொடுக்குறது இந்த மாதிரி விஷயந்தான். இந்தந்த மாவட்டத்தில் இப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க எல்லா இதுவும். அப்புறம் உங்கள் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்கள் கட்சியில் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் சரி பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம் இப்படி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகலாம் இதுதான். மற்றபடி தொகுதிகள் பேசுகிறதெல்லாம் அமித்ஷாக்குன்னா தெரியும். திருவாடனை தொகுதி தெரியுமா? எங்களுக்கு வந்து ஆலங்குளத்தை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அமித்ஷா. அவருக்கு என்ன தெரியும்? அவர் கௌரவமான இது பண்ணோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் 2029 தான். இதெல்லாம் மேட்டரே கிடையாது. இதில் டிஎம்கே வீழ்த்தப்படணும், அதுக்கு என்ன வேணால் செய்யணுன்றதில் தான் விஜயெல்லாம் கூப்பிட்டு பேசுனது. அவங்க அப்படியே இங்கின்னு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அதனால் இப்போ விஜயம் தேவையில்லைன்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காரு. இந்த கண்டிஷனில் ஒரு கட்சி தலைவர் மும்பைக்கு போவாரா? கேட்டால் அட்லி வீட்டில் இட்லி செய்கிறாங்க சாப்பிட போனான்றான். என்ன கதை இது? அவங்க ஒய்ஃபுக்கு வளைகாப்புக்கு விட இந்த பாண்டிச்சேரி தேர்தலை விட அட்லி மனைவியுடைய வளைகாப்பு அவ்வளோ முக்கியமா? கதைன்னு தெரியுதா? அப்போ வேறு நோக்கத்துக்கு தானே போயிருக்காரு. அப்போது இவங்க நாளைக்கு தேர்தலுங்க, இது வேட்புமனு இறுதி முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் முடியாது. நாளைக்கு 5 மணி வரைக்கும் தான் டைமு, திங்கக்கிழமை 5 மணி வரைக்கும். இதில் 30 வேட்பாளர் இறுதிப்படுத்தி நீ தான் வேட்பாளர்னு சொல்லி அவன் வேட்புமனு ரெடி பண்ணணும். வேட்புமனு ரெடி பண்ணுறன்றது அதுவும் நாளைக்கு சண்டே வேறு. நீங்கள் உங்களுடைய அந்த இது ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிப்பேன், ஐடி இது சொத்து வேறு இந்த இது போலீஸு வழக்குகள் இருந்தால் அந்த டீட்டெயிலு, இந்த மாதிரி நோட்டரி பப்ளிக் இது அந்த சைனு இதுன்னு கிட்டத்தட்ட 20-30 ஆவணங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும்.
ஸோ இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த சசிகலாவும் ராமதாஸும் நேற்று வந்து கூட்டணி போட்டிருக்காங்க சார். நாங்கள் கூட்டணி அமைச்சதை பார்த்து பல கட்சிகள் வந்து நடுக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து பேட்டி ஏசியை கொஞ்சம் கொடுத்தாங்க சார். ஜாஸ்தி வச்சுருப்பாங்க, அதனால் நடுக்கம் வந்திருக்கும். இவங்களுக்கு என்னங்க, அதாவது தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு பிரிக்கும். ஆனால் அதை பார்த்தாலும் நடுங்க தான் செய்யும் திமுக இப்போ. ஏன்னா ஏதாவது ஓட்டு பிரிச்சு அது வேற 1000 ஓட்டில் ஜெயிக்கிறவன் 500 ஓட்டில் ஜெயிக்கிறவங்களாம் தோற்று போயிட்டானா அதுன்னு. இவங்க என்ன பாதையில் போகிறாங்க, எது கட்சி ஆரம்பித்தாங்க தெரியும். அதில் 234 தொகுதியிலையும் போட்டியிடுவோன்னு வேற சொல்லியிருக்காங்களே சார். பாண்டிச்சேரி சேர்த்து. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் போட்டியிடுறதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சார். போட்டியிட இவங்க முடிவு பண்ணுவாங்க, ரைட்டு. வேட்பாளர் வரணுமே, வேட்பாளர் ஆள் வேணுமே, செலவு பண்ணணுமே, பிரச்சாரம் பண்ணணுமே. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிட்டு இருக்கு. இவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் லெட்டர் ஹெட் யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து பிஃபார்மில் சைன் பண்ண முடியுமா? மாம்பழ சின்னத்துக்கு பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சசிகலாவோட கூட்டணி வச்சுக்க முடியும்? அப்போ வேட்பாளருக்கு எந்த ஃபார்ம் கொடுப்பாரு இவர்? யார் நிர்வாகி அவங்கள்ட்ட? இப்போ அவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னு. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் படிவம் பி கொடுக்க முடியாது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்குல்ல. சார் இது தெரியாமலா சார் சசிகலா போய் கூட்டணி உடன்பாடு பேசி அவங்களுக்கு எதை பிடிச்ச இப்போ தண்ணியில் விழுந்தவன் காப்பாற்றுறதுக்கு எதையாவது பிடிக்க தான் பார்ப்பான். அது ஒரு பாம்பு கம்பு போகுதுன்னா பிடிச்சிட்டானே, ஏன்பா பாம்பு தெரியாமல் இருந்தா நம்ம என்ன பண்ணுறது? அவன் தன்னை காப்பாற்றிக்க பிடிக்க ஏதோ ஒன்று பிடிக்கிறான், கயிறு நினச்சிருப்பான். அந்த மாதிரி இவங்களுக்கு வேறு என்ன வழி? விஜய்கிட்ட போனால் அது கதவு திறக்கா கதவு, அது போங்க எங்களுக்கே பிரச்சனை இருக்குதுங்க போங்க அப்படின்ட்டு இருப்பாப்புல. ராமதாஸும் காத்திருந்திருக்காரு விஜயுடைய இதுக்காக. லாஸ்ட்டில் விஜய் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை போல். அதனால் ரெஸ்பான்ஸ் கிடைக்காத 2 பேர் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. சார். இப்போ வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்கார் சார். விஜய் கதவை தட்டி எடப்பாடி பழனிசாமி போனார், ஆனால் விஜய் வந்து கதவை சாத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாரு சார். எடப்பாடி ஒரு நாள் கூட போகலையா? பேசுனது கதவு தட்டினது எல்லாம் விஜய். தட்டினது டெல்லி என்டிஏ டீம்கிட்ட. பட்டினப்பாக்கம் வீட்டில் உட்காந்து 30 நாள் மௌன புரட்சி பண்ணார், அப்போ அவர் தான் தட்டினார். இதை விட அதிமுகட்ட தட்டின காலம் உண்டு. 2024 அதிமுக தனியாக இருக்கும் போது இவங்க போய் தட்டினாங்க. குழந்தைங்களாம் போச்சுங்க. போயிட்டு 117 தொகுதி 2.5 வருஷம். முதல் 2.5 வருஷம் எங்கள் தளபதி, அடுத்த 2.5 வருஷம் வேணால் நீங்கள் இருந்துங்க, ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இவங்க பால்வாடி குழந்தைங்களா இருக்காங்களே அப்படின்ட்டு, தம்பிங்களா அங்கே பால் பாட்டில் இருக்குது, எடுத்து குடிச்சிட்டு கிளம்புங்க, நாங்கள் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் சொல்லி அனுப்புகிறோன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ யார் போனது? தாவேகா அதிமுக நோக்கி. 2வது தடவை ரொம்ப மதப்பில் இருந்து இந்த கரூர் சம்பவம் நடந்தோடனே பயந்து போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த டீமோட பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினது விஜய். அப்பவும் போனதும் விஜய். ஏடிஎம் கூட இல்லை, டெல்லி பிஜேபியோட, அங்கே இருக்கிற தலைவர்களோட. ஆனால் அந்த விஷயங்கள் எடப்பாடிக்கு பிரீஃப் செய்யப்பட்டது. ரைட், நீங்கள் பண்ணுங்கள், நல்லதாக இருந்தால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு முறையாக நடந்தது. அப்போவும் இவங்க கேட்டது 90 சீட்டு துணை முதல்வர். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அவருக்கு தெரியும் இது எந்த லெவலில் இருக்குது இந்த பார்ட்டின்னு, அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அப்படியே போச்சு. மறுபடியும் சிபிஐ விசாரணை எல்லாம் வந்தோன்னா நிலைமை கொஞ்சம் சீராகி தலைமறைவானவர்கள்லாம் வந்தோடனே டபக்குன்னு மறுபடியும் கூட்டணி முடிச்சுட்டு எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உருட்டின்னு வெளியே வந்தார். காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை போச்சு, அதுவும் கட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்னாடி கூட்டணிக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு எல்லா மாவட்ட செயலரும் கூட்டி வச்சு ஒரு கூட்டம் நடத்துனாங்க. இப்போ சொல்கிறாங்களே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, எல்லாம் போய் மற்றவர்கள் இது பண்ணுறாங்கன்னு. அப்புறம் எதுக்குப்பா டெல்லி போகிறதுக்கு முன்னாடி மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துனீங்க? கூட்டணிக்குள்ளே போகலாமா வேணாம் எது கருத்து கேட்டீங்க? கருத்தில் 90% பேர் கூட்டணிக்குள்ளே போகலான்னு சொன்னாங்கல்ல, அதோடு தானே போனீங்க. அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஜாயின் பண்ணுற ஆட்கள் வேணாங்கன்னு சொல்லி லாஸ்ட்டில் இங்கே வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கலை. இதில் இவர் ஓபிஎஸ் சொல்கிறாரு, என்ன பொய் பாருங்கள், இதுவும் அங்கே டெல்லியில் தான் பேச்சுவார்த்தைலாம். அதை லாஸ்ட்டில் முடிச்சு வச்சது எடப்பாடியார் தான். இது வேலைக்கு ஆகாது, 10 சீட்டு ஜெயிக்கிற ஆளுன்னு கொண்டு போய் 45 சீட்டு கொடுத்து எதிர்கட்சி தலைவராக்கணுமா? வேலையை பாருங்கள், கழட்டி விடுங்க, இல்லாட்டி நான் இவ்வளோ சீட்டு நிற்கிறேன், நீங்கள் எதாவது பண்ணிக்கங்க
உங்கள் சீட்டில் நீங்கள் பேசிக்கிட்டு கூட்டுங்க வச்சுக்கங்க, ஏதாவது பண்ணிக்கங்க, ஏன்டா வராதீங்கன்னு சொல்லிட்டு கராராக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க பேச்சுவார்த்தை நிறுத்தினாங்க. இல்லாட்டி இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசுவோமா, ஏப்ரல் 23 வரைக்கும் பேசுவோம்னு பேசியிருந்திருப்பாங்க. ஏன்னா இவர்கள் குழப்பவாதிகள். இப்போ வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கல. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் போனால் 45 எம்எல்ஏ மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை தேடணும். ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் ஆளுங்க 20 பேர் இருப்பான், மீதி ஒரு 25 பேர் அங்கங்கே தேற்றிக்கலாம். இப்போ 234 பேரும் தேற்றணுமே, நம்ம எங்கே போவோம்? ஆள் இருக்காங்களா? ஆள் இல்லைன்னா நம்ம கதி என்ன? பிரச்சாரம் பண்ணணும், பணம் வேணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. இதெல்லாம் தெரிஞ்சவனை குழியில் விழுவானா? உள்ள வைக்கிறாங்க பாருங்க, தலைவர் நல்லா இருக்குது, அது அப்படியே குதி குதி அப்படின்னு குதிச்சிட்டாரா? இப்போ உட்காந்து பாண்டிச்சேரி கூட ஆள் இல்லாமல் தடுமாறுறாங்க. இதுதான் நிலமை. அதனால் இங்கே எங்கே எடப்பாடி வர்றாரு? ஆனால் ஓபிஎஸ்க்கு அவருடைய நோக்கமே சுயநலம் தான். ஒருத்தரை ஆளாக்கி முதலமைச்சராக்கி எல்லாம் பண்ணால் அந்த கட்சியை கவுக்குற வேலையை பார்த்துட்டு கட்சிக்குள்ளே இருக்கும்போதே திமுகவுடைய கோடாரி கம்பா வேலை செஞ்சார். எல்லா வேலையும் செஞ்சு கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிச்சோன்னே சுற்றி இருந்தார். அப்படியே எப்படியாவது உள்ளே பூந்துலாமான்னு அவங்க தான் எப்படியாவது உள்ளே பூந்துரு சொன்ன அசைன்மெண்ட்டை பண்ணுன்னு அங்கே கதவை மூடிட்டாங்க, திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி எதுவும் பண்ண முடியாமல் திமுகலே வந்து சேர்ந்துட்டார். திமுகவில் சேர்றீங்களே, கொஞ்சமாவது ஒரு குத்தாதா? நம்மளுக்கு அடையாளம் காட்டினது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை முதலமைச்சராக 2-3 தடவை நியமித்தாங்க. இப்படிப்பட்ட நாம சாதாரண தொண்டரோட தொண்டராக போய் அதிமுகவில் சேரலாம். நம்ம பிள்ளையாவது சேர்த்து விட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம். அப்படியாவது முடிவு எடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாட்டி ஒரு கட்சியை ஆரம்பிச்சது அப்போ சசிகலா ராம்தாஸ் மாதிரி ஏதாவது கட்சி மாதிரி உருட்டினாவது இருக்கலாம். கூட்டணி திமுகவோட கூட்டணி போயிட்டு அப்படி போயிருந்தால் கூட மரியாதை இருந்துருவோம். எவனாவது திமுகவில் போய் சேருவானா? கேட்டால் அதுக்கு உருட்டல், தாய் கழகம். தாய் கழகம்னு எடுத்துக்கிட்டா தாய் கிழவி இருக்குதே, யார்? திகா. அதில் தான் போய் சேரணும். அங்கே சேர்ந்த தேர்தல் நிற்க முடியாதுல்ல, எல்லாம் கட்ட முடியாது. நேர்காணலில் போய் உட்காந்துக்கிறாருங்க 10-11. இது பண்ணிவிட்டு ஒரு புள்ளையும் பேசுகிறாங்க. டெல்லியில் அடகு வச்சாராம் எடப்பாடி கொண்டு போய். நீங்கள் எப்படிங்க 11 எம்எல்ஏ இருக்கும்போது உங்களை துரத்தி விட்டாங்களே, எப்படி நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்தீங்க? எடப்பாடி விரும்பி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிட்டாரா? டெல்லி போனதை மறந்துட்டார் போல சார். டெல்லியிலேருந்து மேலே திணிச்சது தானே உங்களை. அவங்களும் 4 வருஷம் தள்ளணும், டெல்லி தயவு வேணும்னு ஒத்துக்கிட்டாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் கொடுப்பாங்களா? இந்த 4 வருஷமாக ஒழுங்காக இருந்தீங்களா? சரி, ஏற்றுக்கிட்டாங்க, சரி இருக்கட்டும் போட்டோன்னு. அந்த 4 வருஷம் என்னென்ன தொல்லை கொடுத்தீங்க? அந்த தொல்லைலாம் யார்? டெல்லியில் கொண்டு போய் அடக்க வச்சான்றிய. அண்ணாமலை உங்களோட ஒன்றுமே இல்லை. அவர் 1.5 வருஷம் தான் ஒரு அனுபவம், கட்சி அனுபவமே. அவர் ஆட்ட வச்சதுக்கு ஆடினீங்களே, அவர் பேச்சை கேட்டு ஆடினீங்களே. திமுகவுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சட்டசபையிலையும் வெளியில் ஆடினீங்களே. அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் அடக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு அவங்க நானாக கேட்குறேன், ரொம்ப சிம்பிள். அதிமுக எம்ஜிஆர் எது கட்சி ஆரம்பித்தார்? திமுகவை வீழ்த்தணும், தீய சக்தி திமுகன்னாரு. கடைசி காலம் வரைக்கும் அவங்கள ஜெயிக்கவே விடலை. அந்த வழியில் அப்படியே கண்டினியூ ஆனாங்க ஜெயலலிதா. அவங்க அதோட பெருவெற்றி கொண்டு போனாங்க. கடுமையான எதிர்ப்பில் எம்ஜிஆராவது கொஞ்சம் இறக்கப்படுவார். அவங்க கடுமையான எதிர்ப்பில், திமுகனா அவ்வளோ எதிர்ப்பில் இருந்தாங்க. இந்த 2 இதுலேயும் ட்ராவல் பண்ணிவிட்டு 3வது ஒருத்தர் வராரு. வந்துட்டு அவராக அதே கடுமையான இதை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் இவங்க எம்ஜிஆர் காலத்துலையும் ஜெயலலிதா காலம் இல்லாத நெருக்கடியெல்லாம் அதிமுக சந்தித்த பிறகும் அந்த அதிமுக தன்னை தகவமைச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஆகி இன்றைக்கி நிற்கிது. 170 தொகுதி நிற்க போகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பொறுக்க முடியாமல் பர்சனலாக இதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி. இவர் ஒரு ஆள் தான் இவ்வளோ பிரச்சனை. இதே இந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்திருந்தா கொண்டு போய் திமுகவில் சேர்த்துருப்பார் கட்சியை. செங்கோட்டை இருந்திருந்தா கொண்டு போய் தாவாய்களை சேர்த்துருப்பார். வேறு யார் இருந்தாலும் அது நடந்திருக்காது. இவர் இந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு, ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அந்த கோவம் தான் நீங்கள் பாருங்கள், செங்கோட்டையை தனிப்பட்ட முறையில் திட்டது காரணம் என்ன? இந்த கோவம். ஓபிஎஸ்க்கு என்ன கோவம்? இந்த கோவம். இந்த கோவத்தில் இவர்கள் அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு டிஎம்கேல போய் சேர்றாங்க. அப்போ நீ என்ன அதிமுக காரனான்னு கேட்குறேன். செங்கோட்டை அதிமுக காரனா? தன்னை வளர்த்த கட்சி வீழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போகணும். இந்த ரகுபதி இந்த டீம்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி இதில் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வேறு சில இது இருக்குது. இப்போ மற்றவர்கள் கூட ஒன்றும் பெருசாக கட்சியில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரை கட்சி தூக்கி வச்சு அழகு பார்த்தது.
அப்போ இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இவர் வந்து அவரை சொல்கிறாரு துரோகம் நன்றி பண்ணி. கெட்டவர்னு வேற சொல்றாரு. அதுலேயும் யார் லெட்டர் பேரில் அமித்ஷா இது மோடி படத்தை வச்சு அடிச்ச மையன் ரவீந்திரநாத் சொல்கிறாரு. இவரெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் திமுக எதுக்கு சேர்ந்தாங்க தெரியுமா? எந்த கட்சியிலும் இல்லாமல் அவங்க ஊருக்குள்ளே வாழ முடியாது, அவ்வளோ உரண்டை இழுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் வேறு வழி இல்லாமல் சேர்ந்துக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நிலமை. சார் இப்போ உதயநிதியோட செயல்பாடுகள் கொஞ்சம் திமுகவில் குறைவாக இருக்கே சார். இந்த நீட்டெல்லாம் ஒழிக்க போகிற இந்த எலெக்ஷன் வந்தாவே உங்களுக்கு நீட்டை கையில் எய்ம்ஸு நீட்டெலாம் தூக்கிட்டு வருவார் சார். இப்போ அவங்களுக்குள்ள சண்டை ஓடினு இருக்குது. இப்போ இந்த வெளி சண்டை முடிஞ்சோன்னா உள் சண்டை ஆரம்பிச்சிடும். யாருக்கு சீட்டு, இளைஞரணிக்கு எவ்வளோ, கனிமொழி டீம் எவ்வளோ, மாப்பிள்ளை டீம் எவ்வளோலாம் ஓட ஆரம்பிச்சிடும் அந்த சண்டை. அதனால் அவர் வந்து அப்படி தான் இருக்கார். கட்சியே டவுனில் இருக்குது. நம்ம உதயநிதியை சொல்கிறீங்க, முன்னே இருந்து அந்த வேகம் இருக்கா? கட்சியே டவுனில் இருக்குது. தான் பல பேர் ஒத்துக்கிறாங்களே. ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் தாவேகாவுடன் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அப்போ திமுக வரல தானே. முன்ன எப்படி பேசியிருந்தீங்க? 200 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம், எதிரில் எதிரிகளே இல்லை, இப்படி தானே பேசியிருந்தாங்க. இப்போது இவங்க சேர்ந்து ஆட்சி பிடிக்கலாம், ஆட்சி அமைக்கலான்னு பார்க்குறாங்கன்னா அப்போ நீங்கள் மெஜாரிட்டியாக வரமாட்டீங்க, ஆட்சி பிடிக்கிற அளவு கூட வரமாட்டீங்கன்றது வருது இல்லை. இதுதான் இன்றைக்கி நிலமை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார்.